நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். எதுக்கு? ப்ரொஃபசர் கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சுக்கிட்டேன் பாத்தியான்னு பெருமடிச்சுக்கவா? நான் நினைச்சிருந்தா உங்களை ஒரே நிமிஷத்துல பிடிச்சு கொடுத்திருப்பேன். நீ அந்த மாதிரி செய்யாம இருந்ததுக்காக உனக்கு நன்றி சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். ஆமா, நீங்க அந்த மாதிரி லெட்டர் எழுதுனீங்க? தப்புதான், மன்னிச்சிரு. நாடக ஒத்திகையில நீ என் கூட வசனம் பேசும்போது உன்னை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். அது ஏதோ விளையாட்டுத்தனமா அந்த லெட்டர் எழுதிட்டேன். கொஞ்சம் யோசனை பண்ணி இருந்தேன்னா அந்த காரியத்தை நான் செய்திருக்கவே மாட்டேன். என் மனசுல இந்த மாதிரி காதல் கிருதல்ங்கிற எண்ணமே கிடையாது. பிளீஸ் பிளீஸ், இனிமே இந்த மாதிரி தவற நான் செய்யவே மாட்டேன். அது உன்னை இவ்வளவு தூரம் பாதிக்கும் நான் நினைக்கவே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய மனசுல இந்த காதல் கிருதல்ங்கிற எண்ணமே கிடையாது. சித்ரா சித்ரா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. அந்த லெட்டர் மறந்துடு. எப்படி மறக்க முடியும்? நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு நினைச்சு எவ்வளவோ சந்தோஷமா இருந்தேன். இப்பதெல்லாம் விளையாட்டுன்னு சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு என் மேல அன்பே இல்லையா? கிட்ட நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்றதா இருந்த. நீங்க விளையாட்ட செஞ்சது நான் உண்மைன்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப ஏமா பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது. கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளோர நீராடுது. கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது. கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளோர நீராடுது. ஆடும் பூவை சூடாமல் போனால், ஆடும் பூவை சூடாமல் போனால் ஆசை தீராது. ஆசை வேகம் போக போக, ஆசை வேகம் போக போக கேள்வி கேளாது. போகும் நேரம் பொல்லாத நெஞ்சில், போகும் நேரம் பொல்லாத நெஞ்சில் போதை மாறாது. பொழுதும் போதாது. கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது. கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர நீராடுது. காதல் தேவன் கல்யாண வீட்டில், காதல் தேவன் கல்யாண வீட்டில் கதவு மூடாது. கன்னிவாசல் காண காண, கன்னிவாசல் காண காண கண்கள் போராது. சின்ன தோட்டம் சில்லென்ற காற்று, சின்ன தோட்டம் சில்லென்ற காற்று திரையும் போடாது. போடக்கூடாது. கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது. கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர நீராடுது.
கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணுவேன். ஒரு பையன் நம்ம கிட்ட மூச்சு விட முடியாது. எவ்வளவு வருவாளியா இருக்கீங்க. எதுக்கு எடுத்தாலும் அந்த பந்தயம் கட்ட பழக்கத்தை மட்டும் விட்டுட்டீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? பந்தயம் கிட்ட பழக்கத்தை விட்டு காட்டுறனா இல்லையா பார். நிச்சயமா நிச்சயமா. என்ன பந்தயம்? நல்லா இருக்கு நீங்க பந்தயத்தை விடுற லட்சணம். ஏதாவது ஒரு பந்தயத்துல நல்ல தோல்வி அடையணும், அப்பதான் இந்த பழக்கத்தை விட போறீங்க. தோல்வி எனக்கா? நடக்காது. சிங்க குட்டி நான் ஏதாவது ஒரு விஷயத்துல பந்தயம் போட்டேன்னா நிச்சயமா எனக்கு தான் வெற்றி. அது எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? அன்னைக்கு ப்ரொஃபசர் கிட்ட பந்தயம் போட்டுட்டு ரூம்ல மஷ வரவழைச்சு காமிச்சனே. எப்படி வெற்றி யாருக்கு? எனக்கா ப்ரொஃபசருக்கா? உங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது, எனக்கு தான். உனக்கா? எப்படி? அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தானே உங்களை நான் காதலிக்க ஆரம்பிச்சேன். என்ன கட்டச்சக்க ஆரம்பிச்சேன்? என்ன பேச்ச மாத்திரியா? நான் ஒன்னும் பேச்ச மாத்தல. ஐயோ பேச்ச மாத்தேன். ஏன் கண்டதை பேசிக்கிட்டு இருக்க? காதல் கதல் கத்திரிக்கா நீ எதையா பேச முடியாது. பேச்ச மாத்த முடியாது. பேச்ச மாத்த முடியாது? உன் பேச்ச நான் மாத்தி காட்டல. என்ன பந்தயம் கட்டுறேன்? என்கிட்டயே பந்தயம் கட்டுறீங்களா? என்ன கொம்பியா? தோத்து போயிடுவீங்க. யார்? உன்கிட்டயா? நானா? இது நல்ல ஜோக். வேணா பாக்குறியா? உன்கிட்டே ஒரு பந்தயம் கட்டி அதுல நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். நான் ஒரு பந்தயத்துக்கு வரல. ஏன் பயப்படுற? கோழை கோழை. எனக்கு என்ன பயம்? அப்புறம் பந்தயத்துக்கு சம்மதி. சரி பந்தயம். என்ன பந்தயம்? என்ன பந்தயம்? அப்படி வா ராஜா, அப்படி வா. என்ன பந்தயம்? என்ன பந்தயம்? நீ உன் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சிருக்கவே முடியாது. அப்படி உன்னை ஏமாற்றி முட்டாளாக்கி அழ வச்சு காமிக்கிறேன். இந்த பந்தயத்துல நான் தோத்து போயிட்டேன்னா பந்தயம் கிட்ட பழக்கத்தை என்னையோட விட்டுறேன். நீ தோத்து போயிட்டீன்னா என்ன கொடுக்குற? என்ன வேணும்? பந்தயத்துல நீ தோத்து போயிட்டீன்னா இந்த மோதிரத்தை கழட்டி உன் கையால என் விரல்ல போடணும். சம்மதமா? சம்மதம். சம்மதமா? சம்மதம். இப்பவே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் பந்தயம் கட்டிட்டேன்னா துணிச்சலா பல காரியங்களை செய்வேன். அதுக்காக என் மேல வருத்தப்படப்படாது. பாருங்க, நிச்சயமா நீங்க தான் தோல்வி அடைய போறீங்க. அதுக்காக என் மேல கோச்சு கூடாது. நீ மோதிரத்தை கொடுக்க போற? கொடுக்க மாட்டேன். மோதிரத்தை கொடுக்க போற? கொடுக்க மாட்டேன். கொடுக்க போற? எதுக்காக அந்த கிரிஜாவை போலீஸ்ல மாட்டி வைக்கணுங்கிற? என்னடா பேட்டிக்காக போன என்ன தப்பா புகார் கொடுத்து அவ போலீஸ்ல மாட்டி வைக்கலையா? அப்புறம் தான் எல்லா விஷயமும் கிளியர் ஆகி உன்னை விட்டுட்டாங்களே. அதே மாதிரி கிரிஜாவும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா அதே மாதிரி எல்லா விஷயமும் கிளியர் ஆகி அவளும் விடுதலை ஆகட்டும். சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிறேன்? உன் தங்க சித்ரா நெக்லஸ் எடுத்து என்கிட்ட கொடுத்து நான் அதை கொண்டு போய் நைஸா கிரிஜா வீட்டுல போட்டுறேன். நீ போலீஸ்க்கு போன் பண்ணி என் தங்க சித்ரா நெக்லஸ் காணோம், கிரிஜா பேர்ல தான் எங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிடு. போலீஸ் போய் கிரிஜா வீட்டுல தேடும், நெக்லஸ் கிடைக்கும், அவளும் மாட்டிக்குவோம். பாத்தீங்களா, வந்த காரியத்தை மறந்து பேசிட்டே இருந்துட்டேன். என்னுடைய பிறந்த நாள் விழாவுக்கு உங்களை கூட்டிட்டு போக தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். ரஞ்சிதம், உனக்கு பிறந்த நாளா? உன்னோட ஒவ்வொரு வயசும் ஏற ஏற எனக்கு வளர சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும். அப்ப எனக்கு டைம் ஆகுது, நான் வரட்டுமா? எந்த நடை நடை பெரிய நடை. கிரிஜா, தவறுதான் உங்க ஹேண்ட்பேக்க மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன். அப்ப நான் போயிட்டு வரேங்க. பாவம், நல்ல பொண்ணு. ஏண்டா நல்ல பொண்ணு? அவ இவட வந்ததே பிறந்த நாளுக்கு கூப்பிடுறதுக்காக இல்ல. நீ எதுக்காக வந்தான்னு சொல்ற? அதன்னே புரியல. ஏதோ எனக்கு கெடுதல் செய்யத்தான் ரஞ்சிதம் இவட வந்திருக்கணும். நிச்சயமாயிட்டு தெரியுது. அத்தே, எனக்கு என்னமோ பயமாயிட்டு இருக்கு. உனக்கு எதுலயுமே சந்தேகம் தான். கிரிஜா, இது யாரு? ஹலோ கிரி, வரணும் வரணும். குமாரி ரஞ்சித் வந்துட்டு போறாங்க போல இருக்கு. என்ன விசேஷம்? குமாரி, அவளுக்கு 18வது பிறந்த நாளாம். ரஞ்சிதத்துக்கு 18க்கு மேல நம்பர் மறந்து போய். கிரிஜா பேசாமல். கிரி கிரி, அன்னைக்கு நடந்ததே நீங்கள் மறக்கணும். அத நான் அப்பவே மறந்துட்டேனே. இனிமே நடக்க போறது நீங்க பாக்கணும். நான் காபி கொண்டு வரேன். கிரி கிரி, வரணும் வரணும். விட இருக்கணும். என்ன என்ன? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், சினிமா நடிகை கிரிஜாவும் என் தங்க சித்ராவும் பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பாதியில கிரிஜா எந்திரிச்சு போயிட்டாங்க. என் தங்கையோட நெக்லஸ காணோம். ஆமா சார், அவங்க மேலதான் எங்களுக்கு சந்தேகம். நீங்க உடனடியா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எந்த கிரி, எந்த விட வந்தது? ஒண்ணு இல்லையே. நீங்கள் ஒண்ணு இல்லன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்கு. ஏதோ காரியமாயிட்டு தானே வந்தது. இல்லையா? ஒண்ணு இல்லையா? அந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்கு, காட்டுங்களேன். ஹேண்ட்பேக் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பாக்கணுமா? அவசியம் பாக்கணுமே. வேண்டாமே. வேண்டாம். அந்த ஹேண்ட்பேக்ல நான் ஒண்ணு நெக்லஸ் ஒண்ணு
நெக்லஸ் இல்ல கழுத்துல போட்டுக்கிறது நெக்லஸ் இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அது என்னது அது அதுவா ஒரு படத்தின் 100வது நாள் விழாவுக்கு எனக்கு பிரசன்ட் கிட்டியதா அது என்னது அது அதுவா ஜன்னல் அது 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 ரேடியோ அது மேஜா அது டெலிபோன் இது சோபா மதியம் மதி இல்லையே எந்த மதி இல்ல எந்த ஹேண்ட் பேக் திறந்தது லேடி ஃபேன் பேக் திறக்கப்படாது இது என்ன பண்றது காபி 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 தண்ணி இல்ல காபி தெரியுது என்னங்கண்ணே குட் மார்னிங் பூஜா தேவி ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர் சார் எந்த விசேஷம் உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதை நாங்க நம்பல இருந்தாலும் விசாரிக்க வேண்டியது எங்க கடமை எந்த பேரில் கம்ப்ளைண்டோ நீங்க ஒரு நெக்லஸ் திருடிட்டதாக புகார் வந்திருக்கு என்ன அநியாயம் கிரிஜா மேல திருட்டு குற்றமா நெக்லஸா கிரி எந்த இது எனக்கு ஒண்ணும் தெரியாது என் கையில ஒண்ணு நெக்லஸ் இல்ல என்ன சார் சொல்றீங்க சத்தியமா சொல்றேன் சார் நெக்லஸ் என் கையில இல்ல சார் இப்பதான் சார் பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன் அந்த இதே ரைட் சொல்ல போடு காபி சாப்பிடுறீங்களா சார் இருக்கு சார் நெக்லஸ் ஐயோ இவர் எடுத்துருக்காரு சார் நான்சென்ஸ் அவர் போன்ல சொன்ன அடையாளம் அப்படியே இருக்கு யாருமா இவரு இவரு நெக்லஸ் திருடா முடிய பார்த்தாலே தெரியல பத்திரிகை நிருபர் அடிக்கடிக்கு இங்க வந்து போவார் எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாதுங்க அவரை பத்தி தெரியாது சார் வந்து சார் மிஸ்டர் பேச வேண்டிய ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கீங்க நாங்க வரோமா நடங்க கிரி போங்க எப்பேற்பட்ட திருடன் பாத்தியா அல்ல அல்ல யார் திருடன் இல்ல எனக்கு எல்லாம் புரிஞ்சு போய் என்ன உனக்கு புரிஞ்சு போச்சு குமாரி ரஞ்சனா இவட வந்த காரியம் அறியுமோ எனக்கு திருட்டுப்பட்ட வாங்கி வைக்கத்தான் மறந்தாப்புல ஹேண்ட்பேக் எடுத்து போய் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாலே அப்ப தன்னே ஹேண்ட்பேக்கில் நெக்லஸினை போட்டு உடனே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த திட்டம் எப்படியோ கிரிக்கு தெரிஞ்சு போய் எப்படி சொல்ற அதனால தன்னே கிரி வந்த உடனே குமாரி ரஞ்சனத்தை பத்தி விசாரிச்சு நெக்லஸினை பத்தி கேட்டு ஹேண்ட்பேக்ல இருந்து நெக்லஸினை எடுத்து தண்ட பாக்கெட்டில் போட்டு என்னை காப்பாத்து